கொஞ்சம் வெல்லத்தை கொடுங்க. இது வெல்லமாங்க, இது விஷம். எங்க நம்ம வெல்லத்தை கொடுங்க. இதுதாங்க கரும்பாலை மட்டும் செஞ்ச வெல்லம். சுத்தமான வெல்லம் செய்யறதுக்கு கரும்பை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை கொப்பரையில் ஊற்றி காய்ச்சுவாங்க. அப்படி காய்ச்சையில் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போய் சக்கரை பாகு வந்து டெபாசிட் ஆகும். அப்படி டெபாசிட் ஆன பாகை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை கொஞ்ச நேரம் ஆற விட்ட பின்னாடி ஒரு வெள்ளை துணி வச்சு உருண்டையாக பிடிப்பாங்க. அப்படி உருண்டையாக பிடிக்கிறது தான் வெல்லம். அதுவே அந்த சக்கரை பாகை இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு முட்டி வச்சு தேய்ப்பாங்க. கொஞ்ச நேரம் தேய்ச்சி எடுக்கும் போது அதில் இருக்க சூடெல்லாம் போன பின்னாடி அது அப்படியே பவுடர் ஃபார்முக்கு மாறும். அதை சளிச்சு எடுத்தா அதுதான் நாட்டு சக்கரை. இந்த ப்ராசஸ்ல எங்கேயுமே வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டோ கலரிங் ஏஜென்ட்டோ ஹைட்ரோஸோ சல்ஃபரோ இதெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. இதுதான் சுத்தமான பியூரான இந்த வெல்லம் செய்யறது. இதுவே இந்த வெள்ளை கலர்ல இருக்கிற வெல்லம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 20% மட்டும் உங்களுக்கு கரும்பு பால் இருந்ததுன்னா போதுங்க. மீதி 80% வந்து வெள்ளை சக்கரை. கரும்பு பாலை காய்ச்சையிலேயே உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை மூட்டை மூட்டையா கொட்டிடுவாங்க. அப்படி கொட்டி அதை காய்ச்சி எடுக்கும் போது உங்களுக்கு அவுட்புட் வந்து நிறைய வரும். இது கூட கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாதான் இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வரக்கூடிய வெல்லம் சீப்பர் ரேட்ல கிடைக்கும். இந்த வெல்லம் வந்து ப்ராஃபிட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த வெல்லம் வந்து கன்சியூமருக்காக, இதை சாப்பிட்டு இதனுடைய பலனை அனுபவிக்கிற கன்சியூமருக்காக உருவாக்கப்பட்ட வெல்லம். இயற்கைக்கு நன்றி சொல்றதுக்கு தானங்க நம்ம பொங்க வைக்கிறோம். இந்த பொங்கலுக்கு நம்ம இயற்கை முறையில செஞ்ச இந்த வெல்லத்தை பயன்படுத்தலாங்க. பொங்கல் வெள்ளையா வரணுங்கிறதுக்காக தயவு செய்து இந்த வெள்ளை உருண்டையை நம்ம பயன்படுத்த வேணாங்க. இந்த பொங்கலுக்கு சுத்தமான ஆர்கானிக் வெல்லம் வாங்குறதுக்கு நீங்க நல்ல கடையை கான்டாக்ட் பண்ணுங்க.